கடந்த ஆண்டு சென்னை முழுவதும் வெள்ளக்காடாய் மூழ்கிய போது உதவும் கரங்களாய் மீட்பு பணியில் களமிறங்கிய மீனவர்கள் சந்தித்த சவால்கள் ஏராளம். மீனவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெய்த கனமழை சென்னையின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். கடலில் படகு ஓட்டிய மீனவர்கள் தெரு தெருவாக படகை இயக்கி ஆயிரக்கணக்கானவர்களை மீட்டார்கள். ஒரு சுனாமி நேரடியாக சந்திச்சுக்கிறேன், 2 புயலை சந்திச்சுக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நான் என்னோடய அனுபவம் ஒரு 15 வருஷமான அனுபவம் இந்த கடல் தொழில். எங்களுக்கு ஒரு சில இதுவெல்லாம் ஒரு உறுதியாக இருப்போம், உறுதியாக ரொம்ப அழுத்தமாக இருப்போம். அந்த காற்று இதெல்லாம் சகஜமாக அந்த இடத்துல அந்த ராமாபுரம் மேட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோம். வண்டி விட்டு இறங்குறத போனால் அந்த இடத்துல போனால் அழுகுற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. நான் தான் இன்ஜின் பிடிச்சின்னு போகிறேன்னா என்ன இது தமிழ்நாடு ஒரு பகுதியாக அழிஞ்சிருச்சான்ற போல் ஒரு தோட்டம் ஆகிப்போச்சு. பொதுமக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 3 நாட்கள் உணவு உண்ணக்கூட நேரமில்லாமல் நூற்றுக்கணக்கானவர்களை மீட்டதாக சொல்கிறார் இந்த மீனவர். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை பார்த்தோன்னே நாங்கள் இதுவரெல்லாம் அதுமாரி பார்த்ததே இல்லை, இதுவரெல்லாம் எதுவும் பண்ணதில்லை. சுனாமியில் ஒரு ட்ரிப்பு பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்களை பிடிச்சின்னு அழுவ ஆரம்பிச்சிது. அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேர் போனோம், 3 பேருமே பிடிச்சின்னு அழுகுறாங்க. சரி வாங்கன்ட்டு நான் தேசப்பன்றவன் செல்வன்றவர் 3 பேரும் போயிட்டு ஒரு பைப்பரில் நாங்கள் எத்தனை போன பைப்பரில் 10 பேர் தான் ஏற்ற முடியும். அதுக்கு மேலே ஏற்றினா போட்டு தட்டான் தண்ணியில் இறங்கி தள்ளின்னு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், 15 பேராக ஏற்றின்னு வந்தோம். அதில் நிறைய பேர் அவங்க வச்சுக்கிற பேக்குகள்லாம் ஏற்றின்னு வரோம். வர வரல எங்கள் போட்டில் இல்லை சார், அந்த மரத்தை அதை முள்ளிச்சிட்டேன்றல போட்டில் பொத்துன்னு பாம்பு விழுவுது. பல சிரமங்களுக்கிடையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்ட இந்த மீனவர்கள் அரசிடமிருந்து உரிய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். கடந்த வெள்ளத்தின் போது பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது. அந்த பணி மிக உன்னதமான பணியாக மீனவர்கள் கருதுகிறார்கள். தங்கள் வாழ்நாளில் கடந்த வெள்ளத்தின் போது முன்னெடுத்த பணிகளை எப்போதும் மறக்க முடியாது என்று நினைவு கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.